எல்லோரும் கண்களை மூடி நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்களோடு பேசும் நம்முடைய நல்ல வார்த்தையும் நாங்கள் கேட்பதற்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கோம். கண்களை மூடுவோமா? இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய இன்ப சத்தத்தை நாம் கேட்டு அனுபவிக்க முடியாது. நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். பல வேலைகள் மத்தியிலும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோமே. நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை, இந்த நாளில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எங்கள் மத்தியில் அசைபாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு விசை அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு குயவன் களிமண்ணை தன்னுடைய விருப்பம் போல வரைவது போல இந்த கால வேளையிலே அவருடைய விருப்பம் போல நம்மை அவருடைய சித்தம் போல வரைவதற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த கால வேளையிலே அவருடைய சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாக, ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நம் இடைக்கட்டப்படுகிறவர்களாக காணப்பட கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி என்னோட கூட இப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நான் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. உம் சித்தம் தேவா, உம் சித்தமே குயவன் நீரே, களிமண்ணாலே நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, நம்ம முற்றிலுமாக ஆண்டவரிடத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். இந்த கால வேளையில நிலந்த காலங்களில் ஆண்டவருடைய பாடு மரணங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும், நன்மையினால நிறப்பட்டும். ஒரு விசை இந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? உம் சித்தம் தேவா, உம் சித்தமே குயவன் நீர்தானே, களிமண்ணாலே உம் சித்தம் போல மாற்றும் என்னை ஒப்புவித்தேனே பூரணமா. கிருபையின் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறது இந்த வாழ்விலே கிடைத்த பெரிய பாக்கியம். இந்த கால வேளையில் நம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களோடு பேசும்படியாக நீ கடந்து வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அன்று பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதோமோடு உலகம் இருப்பான். யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டியிருந்த நேரத்திலே அங்கும் உம்முடைய பிரசன்னத்தினால் உடைய பிள்ளைகளோடு நீ உலாவே ஆண்டவரே. எப்போது எப்பெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உண்மை தேடி வந்தார்களோ அந்த இடத்துல எல்லாம் உடைய கிருபையினால் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பதற்காக அந்த இடத்துல கூடினீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து இங்கும் நீர் வந்திருக்கிற தயவுக்காக நன்றி. உம்மோடு நாங்கள் இருக்கிற இந்த நேரம் எவ்வளவு அற்புதமான நேரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதி மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை உங்களை அவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எதேசம் ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும் என்று நம்புகிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு நாள் இங்கு வந்த ஞாபகம் இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று தெரியல. ஆனாலும் மறுபடியும் ஒரு விஷயம் இந்த இடத்துல வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். வாய்ப்புகள் தன் போதகருக்கும் சபையவர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் போதகர் என்னுடைய நெருங்கிய நண்பர். உங்கள் அவர்கள் சொன்னது மாதிரி என்னுடைய சிறு வயதிலிருந்து, சின்ன பருவத்திலிருந்து, எங்கள் பள்ளிக்கூட நாட்களிலிருந்து நாங்கள் ஒன்றாக பழகினவர்கள். இவருடைய அப்பா, இவருடைய தந்தையார் ஒரு நல்ல ஒரு போதகர். அநேக போதகர்களை உருவாக்கியவர். அநேக நம்முடைய புத்தரன் சபையில் அநேக ஆயர்களை உருவாக்கிய ஒரு நல்ல தேவ மகன் அவர்கள். நல்ல அருமையான ஒரு போதகர்களை அன்பாக நேசிக்கிறவர். ஆரம்ப காலத்தில் அந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒருவரும் வாய்ப்பு தர மாட்டார்கள், அவர்கள் மட்டும்தான் வாய்ப்பு தருவார்கள். அவருடைய ஆலயத்தில் சென்று அழைத்து எங்களை பாட வைத்து, செய்து கொடுக்க வைத்து, உற்சாகப்படுத்தி இந்த ஊழியத்திலே எங்களை உபயோகப்படுத்தி வந்தார்கள். அதுபோல அவருடைய மகனும் இந்த நாளிலே பல இடங்களில் அவர்கள் ஊழியம் செய்கிற எல்லா சபைகளிலும் நாங்கள் சென்று
ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் தெரிவு செய்திருக்கிறார். கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கட்டு. தொடர்ந்து அவளுக்கு ஜெபியுங்கள். இந்த இடம் இன்று இன்னும் இத்தனை மாற்றங்கள் பெற்றிருப்பதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்று வந்த விடவும் இன்றைக்கு பல மாற்றங்கள் இருப்பதை காண்கின்றேன். கர்த்தர் இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை இந்த ஆலயத்தில் தந்து அநேக ஆத்துமாக்கள் இந்த ஆலயத்தில் கொண்டு வருவார். நம்ம ஜெபம் பண்ணணும். அது மட்டுமல்ல, நம்ம உழைக்கணும். இந்த சில ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஆலயம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆத்துமாக்கள் நாம் நிரப்ப வேண்டும். ஒவ்வொருக்கும் அந்த பணி இருக்கிறது. அந்த பொறுப்பு நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. நம்ம எல்லோரும் சரியா, அப்போ நெகேமியா எப்படி சொன்னா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அப்போ 2:17 வாசிக்கிறோம். அப்படி சொன்னார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைத்தான். எல்லோரும் சேர்ந்தார்கள். அந்த எருசலேம் ஆலயம் என்னப்பட்டது, கட்டப்பட்டது என்று வாசிக்கிறோம். அது போல நீங்களும் ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இந்த ஊழியம் இன்னும் அபரிமிதமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும். அன்பு போதகர் இடத்துல அவர்கள் அன்பு போதகர், நான் போதகர் சொல்றது இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால பேர் மாறி பேர் சொல்லி கூப்பிடுவோம். இல்லைன்னா ஐயா ஐயான்னு கூப்பிடுவோம். அன்பு டேவிட் ஐயா அவர்கள் எங்கெல்லாம் பணியாற்றினார்கள் அங்கெல்லாம் பல புரட்சிகள் சொன்னா பலவிதமான முன்னேற்றங்கள் அந்த ஆலயத்தில் நடைபெற்று நான் நேரடியாக கண்டிருக்கின்றேன். இதற்கு முன்பதாக பணியாற்றின எல்லா ஆலயங்களும் எனக்கு தெரியும். அந்தந்த ஆலயங்களில நான் பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் இருந்த குடும்பங்களை விடவும் பல குடும்பங்கள் புதுசாக அந்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தன. அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், ஏராளமான பணிகள் அங்கு நடைபெற்றன. அநேக உங்கள் பணியாற்றின எல்லா இடங்களிலும் இன்றும் அந்த ஆலயங்கள் மிக முன்னேற்றத்தோடு காணப்படுகிறது. அதனால நான் நம்புகிறேன், கர்த்தர் ஒரு திட்டத்தோடு இந்த இடத்திலே அன்பு சகோதரை கொண்டு வந்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த காரியத்தை கட்டாயம் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஏசாயா 55:10 இப்படி சொல்லுறது. என்ன சொல்லுது பாருங்க, ஏசாயா 55 அதிகாரம் 10 இப்படி சொல்லுது. நான் செய்திக்கான தலைப்பல்ல அது. நான் நம்முடைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். நம்ம எல்லோரும் ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறோம் இருக்கணும். இந்த ஆலயம் இவ்வளவு இட வசதிகள் இருக்கிறது. ஆனால் மிக சிலர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அன்றைக்கு இருந்த விட கொஞ்சம் அதிகமாக பரவாயில்ல. ஆனால் இன்னும் இருக்கைகள் எவ்வளவு காலி இருக்கு. இந்த இருக்கைகள் எல்லாம் நிரம்ப வேண்டும். நம்ம எல்லாம் ஒரு நமக்குள்ளாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த வருஷ இறுதிக்குள்ளாக என்னுடைய சார்பில் 5 பேரை நான் ஆலயத்தில் கொண்டு வரணும் என்று சொல்லி ஒவ்வொருவர் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏசாயா 55:10 இப்படி சொல்றது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து வந்து பூமியை நனைத்து பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்குமோ அது போல பாத்தீங்களா, ஆண்டருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை அப்படி இருக்கும். அது வெறுமையாக திரும்பாது. அது அனுப்புனது காரியம் வாய்த்து. என்ன காரியம்? இந்த இடத்துல ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அது அநேக 1000 ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். சரியா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து யூ ஹாவ் டு கோஆபரேட். அப்படின்னா சரியா, யூ கேன் கெட் மோர் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் சர்ச். சரியா? அப்போ கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். எங்களுடைய ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியம். எங்களுடைய ஊழியம் என்னவென்றால், கண் பார்வையற்ற மக்களை ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளா கொண்டு வருவது, பார்வையற்ற மக்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்று சொல்லி பல ஊழியங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். 10 மிஷனரிகள் எங்களுக்கு இருக்கிறாங்க. 10 மாவட்டங்கள்ல, நம்முடைய தமிழகத்தின் 10 மாவட்டங்கள்ல இந்த மிஷனரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணி என்னவென்றால், கண் பார்வையற்றவர்களை சந்தித்து ஆலயங்களுக்கு செல்ல வைப்பது, அவர்களுக்கு சில உதவிகள் செய்வது, ஏதாவது வாங்கி கொடுப்பது, உணவு கொடுப்பது, இந்த ஸ்டிக் வாங்கி கொடுப்பது, ஆடியோ வேதாகமம் கொடுப்பது, இன்னும் உடைகள் கொடுப்பது, பல உதவிகள் செய்து அவர்களை சபைகளுக்கு அனுப்புகிறார். இப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. ஆனா இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் ஜெபிங்க, நீங்க நல்லா ஜெபிக்கணும், நீங்க நல்லா உதவணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அடுத்த மாசம் இந்த மக்கள் எல்லாம் கூடுகிறார்கள். சேலத்துல ஒரு கேம்பஸ்ல 3 நாள் முகாம் நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் நாங்கள் எல்லோரும் அங்கு செல்கிறோம். எதற்கென்றால் ஆண்டவரை பற்றி அவர்கள் அறியணும், ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும், புதிய புதிய பாடல்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு ஐயா அவர்கள் புதிய ஒரு பாடலை சொன்ன பாடினார்கள். இது மாதிரி பல புதிய பாடலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இதற்காக ஒரு வருஷந்தோறும் இந்த பிரேயர் கேம்ப் நடத்துவோம். இந்த வருஷம் சேலத்தில் நடைபெறுகிறது. நீங்கள் அதற்கு ஜெபியுங்கள்.
அதுக்கு உணவு தங்குமிடம் எல்லாம் நாங்கள் இலவசமாக அவர்களுக்கு செய்து தருகிறோம். உங்களை போன்ற பல மக்கள் உதவுகிறார்கள், நீங்களும் உதவலாம். ஒரு நேரம் உணவுக்கு 10,000 ரூபாய் செலவாகும். அந்த அளவுக்கு அந்த செலவுகள். ஆனாலும் பரவாயில்லை, அந்த மக்களுக்கு எப்படியாவது இயேசுவை சொல்ல வேண்டும், எப்படியாவது இந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லணும், அவர்களை அந்த சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தணும், ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசிக்க வைக்கணும். அதற்காக இந்த காரியங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அன்பு பிள்ளைகளே, இதற்காக ஜெபிங்க. நிச்சயமாக என்னுடைய நம்பரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பரை வைத்துக் கொள்ளுங்கள், இங்க ஜெபியுங்கள், செய்திகள் அனுப்புங்கள், ஜெப குறிப்புகள் அனுப்புங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். 9448000345 என்ற அந்த நம்பருடைய நம்பர் 9443800345. அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படி அந்த ஊழியர்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். நம்ம பாடமாக வாசிக்க கேட்ட லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்போம். அதுல ஒரு வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கும். சரியா? சங்கீத வாசிக்க நான் கவனித்தேன். சிலர் வாசிக்கவில்லை. எல்லோருக்கும் வேத புஸ்தகம் இருக்குன்னு நம்புகிறேன். நான் கவனிக்கும் நிறைய பேர் வாசிக்கல. ஏன்னா சரி அப்படியே பார்த்துட்டு நின்னீங்க. அப்படி அல்ல, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்மளுக்கு தெரிந்த வசனம் தான். நம்மள பாராக, அதாவது மனப்பாடமாக இந்த வசனம் எல்லாம் படித்திருப்போம் இல்லையா? அப்போ இந்த வசனத்தை நாம சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் ஆரம்பிச்சோட நீங்களாம் சேர்த்து வாசிப்போம். வாசிங்க. குமாரன் நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. I am no eligible to ask your son. நான் உன்னுடைய குமாரன், நான் குமாரன் தான், ஆனா அதற்குரிய தகுதியை நான் என்ன செய்திருக்கேன், இப்போ இழந்து விட்டேன், எனக்கு அதுக்குள்ள தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை மிகவும் தன்னுடைய அப்பாவுடைய முன்னால தாழ்த்தினார். இன்றைக்கு இந்த பாத்திரன் எலிஜிபிலிட்டிஸ் என்கிற ஒரு சின்ன பாயிண்ட்ல ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களை பொறுத்தவரை நான் ஒன்றுமில்லை. உங்களை முன்னிலையில நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்க, நான் உங்களை பார்க்க முடியல. ஆனா நீங்கள் எல்லோரும் என்னுடைய அறிவிலும் எல்லாத்திலும் சிறந்தவர்கள். ஆனால் நான் உங்களை பார்க்கலும் அறிவில் குறைந்தவர். ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்லி தந்த சில காரியங்களோடு சேர்ந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களிடத்திலிருந்து பல காரியங்களை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தருடையாக பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, மகன் சொல்கிறான் பாருங்க, தன்னுடைய மகன் தான். இது ஒரு நடந்த சம்பவம் அல்ல. இது ஆங்கிலத்தில் என்று சொல்ற ஓமை, ஒரு கதை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதாவது அந்த செய்தியை சொல்வதற்காக உதாரணமாக சொன்ன ஒரு கதை. இது நம்ம நடந்த சம்பவம் என்றும் அல்ல, இது ஒரு கதை. ஜஸ்ட் லைக் a parable, உவமை என்று சொல்வார் இயேசு. ஏனென்றால் அந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் செய்யும் மிகுந்த இந்த செய்தியை சொல்வதற்காக தன்னுடைய அழகான ஒரு அந்த மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில எப்பவுமே இயேசப்பா என்ன சொல்வாங்கன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப தன்னுடைய செய்தியை எடுப்பார். அதனால்தான் மக்கள் மத்தியில அது மிகவும் பிரபலமாகப்பட்டது. இன்றைக்கு 4 சுவிசேஷங்கள்ல வேற எந்த ஒரு சுவிசேஷத்திலும் இந்த செய்தியை நாம் பார்க்க முடியாது. 3 சுவிசேஷங்களிலும் இந்த செய்தி இல்லை. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும்தான் இந்த செய்தி இருக்கிறது. வேற எங்க இருக்கா? நான் படிக்கல, நீங்க படிச்சா சொல்லுங்க. சரி, மத்தேயு, மார்க்கு, யோவான்ல அந்த செய்தி இல்லை. ஆனால் லூக்கா மட்டும் இந்த செய்தியை மிக விமர்சனம் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதுலதான் மகன் சொல்ல ஒரு வார்த்தை, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். பரத்துக்குன்னா பரலோக ராஜ்யத்தை ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிருக்கிறேன், மனுஷன் உமக்கு விரோதமா செஞ்சேன். ஆனால இனி உம்முடைய குமாரன் அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு அந்த தகுதி இல்லை. சேர்ந்து ஒரு பாடல் இப்படி சொல்கிறது, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. படுமலை சேர்ந்து
ஒருவருக்கு தெரியலன்னா நான் ரெண்டு முறை லைன்ல பாடுவேன். 2வது முறை பாடும்போது என்னோட கூட ரொம்ப அழகான ஒரு பாடல். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. பாருங்க, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. வெரி குட். என்னிலே தகுதி ஒன்றும் என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண் தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண் தானே. வனவு வரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ வைத்து நடத்துவதும் இயேசுவே. வனைவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ வைத்து நடத்துவதும் இயேசுவே. என்னிலே ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. சத்தமா பாருங்க, என்னிலே தகுதி ஒன்றும். எஸ், என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினா என் நீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவினா என் நீதி அழுக்கான கந்தையே. கழுவிட்டார் தூயத்தம் இரத்தத்தா, என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையா. கழுவிட்டார் தூயத்தம் இரத்தத்தா, என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையா. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் என்னை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் என்னை பாராட்டு. ஒரு தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அவன் இராணுவத்திலே ஒரு சிப்பாயாக, ஒரு போர் வீரனாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். இன்னொருவன் அவனோடு சேர்ந்து பணியாற்ற. 2 பேரும் நல்ல நண்பர்கள். எங்கு போனாலும் அவர்கள் சேர்ந்து ஒன்றாக செல்வார்கள். எங்கு போனாலும் எப்பவும் அந்த 2 ராணுவ வீரர்கள் ஒன்று பிரியவே மாட்டார்கள். டியூட்டி போட சொன்னா சேர்த்தே போட சொல்லுவாங்க. அப்படி அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் இந்த நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் இடையே சண்டை, போர் ஆரம்பித்தது. இவர்கள் 2 பேரும் போர்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். போர் செய்து கொண்டிருக்கும் போது இந்த நண்பன் எதிரி நாட்டு இராணுவத்திடம் பிடிபட்டு விட்டான். எதிரி நாட்டு இராணுவத்தின் பிடிபட்டு இந்த இராணுவ வீரர்கள் அவனை கொண்டு போய்விட்டார்கள். உடனடியாக இந்த பையன் இருக்கிறானே, ஒரு மகன், பணக்காரன் சொன்னேனே, அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன். அவன் இராணுவ வீரன். இவன் தன்னுடைய நண்பனுக்காக மிகவும் கடுமையாக போராடி போரிட்டான். பல வீரர்களை சுட்டு வீழ்த்தினான். எனவே பிணை கைதியாக பிடிக்கப்பட்ட இவனுடைய நண்பன் விடுவிக்கப்பட்டான். ஆனால் விடுவிக்கப்படும் அந்த நேரத்தில் கடும் சண்டை நடந்து கொண்டிருந்த போது எதிரியின் துப்பாக்கி சூட்டினாலே இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே மகன் இருந்தானே, காப்பாற்ற போன நண்பன் உயிர் நீத்தான், மரணம் அடைந்து விட்டான். இப்போது பிணை கைதியாக போனவன் தப்பி வந்து விட்டான். காப்பாற்ற போன இந்த இராணுவன் உயிர வந்து விட்டான். இந்த செய்தி ஒரே ஒரு மகன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அனுப்பப்பட்டது. தந்தையும் அம்மாவும் கண்ணீர் வடித்தார்கள், கதற ஆரம்பித்தார்கள். ஒரே ஒரு பிள்ளை, ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒரே ஒரு மகன் இருந்தான், அவனும் போய்விட்டான். யோசித்துக் கொண்டது, இதற்காக போனான், தன்னுடைய நண்பனுக்காக. அவனை காப்பாற்ற போன இடத்தில் உயிர் நீத்தான். சரி, அப்படியானால் இவர்கள் முடிவெடுத்தார்கள், நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம்
அந்த இவனுக்காக தானே உயிர் நீத்தான் என் மகன், அவனுக்கு நான் இந்த சொத்துக்களை கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி அவனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. குறிப்பிட்ட நாளிலே இந்த ராணுவ வீரன் மிக மகிழ்ச்சியாக, அவனுக்கு இப்ப என்ன கிடைக்க போகிறது, ஒரு வீட்டின் முழு உரிமையும் அவனுக்கு ஆக போகிறது. ஏகப்பட்ட சொத்துக்கள், பங்களா, தோட்டங்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமாக என்று நினைத்தவுடன் இவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். அவன் போனான், ஒரு பிராண்டி கடையில போய் ஏராளமாக நல்லா குடித்தான். நல்லா குடித்து முழு போதையில அந்த வீட்டுக்கு சென்றான். அந்த வீட்டுல பல உணவுகள் வைக்கப்பட்டிருந்தது, பல பொருட்கள் அங்கு மிக அழகாக வைக்கப்பட்டிருந்தன. மேஜையில் ஏறி உட்கார்ந்தான், நல்லா சாப்பிட்டான். நல்லா சாப்பிட்டுட்டு போதை கலக்கி எறினது. அம்மாவும் அப்பாவையும் அந்த ராணுவனுடைய அப்பா இருக்காரே அவரை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டு கேட்டானா, எல்லாம் என் பேர்ல எழுதிட்டீங்களா? இந்த வீடு யார் பேர்ல இருக்குது? அதையும் எழுதி விட்டீர்களா? சீக்கிரமாக எழுதிவிட்டு இந்த வீட்டை நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று சொன்னான். எனக்கு அன்பதே பிள்ளைகளே, அந்த தகப்பனுடைய கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பித்தது. தாய் அழ ஆரம்பித்தா, ஓ, இப்படிப்பட்ட குடிகாரனுக்கா என்னுடைய மகன் தன்னுடைய இன்னுயிரை நீத்தான்? இவ்வளவு பெரிய ஒரு துரோகிக்காகவா என்னுடைய மகன் தன்னுடைய உயிரை நீத்தான் என்று சொல்லி அவனுடைய கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார்கள். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் கிடைக்கும் என்ற நிலையிலும் அதற்கு அவன் தகுதி உள்ளவனாக மாறாத காரணத்தினாலே ஒரு நன்மையும் அவன் பெற முடியாமல் நிர்பாக்கியசாலியாக அந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டான். இன்றைக்கு காலை வேளையிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி பாடி துதிப்பதற்கு, தேவ நன்மைகளை பெறுவதற்கு வந்திருக்கிற என் அன்பு கண்மணிகளே, இந்த கால வேளையிலே எத்தனையோ பேர் தகுதி இல்லாதவர்களாக மாறின போது தகுதி இல்லாத நம்மை தகுதி உள்ளவர்களாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இது தேவனுடைய கிருபை இல்லாம வேற ஒண்ணுமே இல்லை, இல்லையா? படமென சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபை 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 கிருபையால் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. தேவ கிருபை, எஸ், கிருபையால் நிலை நிற்கின்றோம், நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கிறது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். இந்த நம்ம மேல மோயர் பாயிண்ட் இடம் இருக்கு நம்முடைய கொடைக்கானல்ல. நாங்க கடந்த முறை இங்க கேம்ப் நடத்த வந்திருக்கோம். நாங்க இங்க ஒரு முறை வந்து இதே கேம்ப் சொன்னேன் இல்லையா, இந்த கேம்ப் எங்க பாம்பார்புரத்தில் நடத்தணும். அப்போது என்னுடைய கண் பார்வையற்ற சகோதர சகோதரிகள் எல்லாம் அங்க போய் பார்க்க போனோம். அங்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அந்த செய்தி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தாமஸ் மோயர் என்பவர் ஒரு ஊழியர், அவர் ஒரு மிஷனரி. பல இடங்கள்ல இங்கு ஊழியம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட, அதாவது ஆங்கில அரசால் ஊழியம் செய்வதற்கென்றும் இந்திய மக்களுக்கு இயேசுவை சொல்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மிஷனரி தான் தாமஸ் மோயர். அவர் பல இடங்களில் சென்று ஊழியம் செய்த போது அவர் சொன்னால், இந்த இந்தியாவிலே ஊழியம் செய்ய என்னால் முடியாது, எனக்கு அதுக்குள்ள தகுதி கிடையாது. I am no eligibility to do this ministry in the country of India. ஏன் உன்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அங்க இருக்கிற ஊழியர் கேட்டாராம். அவர் சொன்னாராம், எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, இங்க இருக்கிற வெயில நான் தாக்கு பிடிக்க முடியல, அதனால நான் என்ன செய்ய முடியல, என்னால ஊழியம் செய்ய முடியாது, நான் நம்முடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி வந்து விடுகிறேன்.
எனக்கு இந்த இந்த வெயில் பட்ட உடனே என்னால் இதை தாக்கு பிடிக்க முடியல, உடம்பெல்லாம் கொப்பளமாக மாறுகிறது, என்னால் இருந்து ஊழியம் செய்ய முடியாது என்று அதற்கு அவர் சொன்னாரா. அங்கிருந்து ஐயர் அந்த இந்த மிஷனரி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகர் சொன்னாரா, அப்படியானால் கொப்பளத்தை பார்த்து நீ திரும்புவாயான நீ எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உனக்கு தகுதி இல்லை, அப்படித்தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படியானால் நீ வெயில் உனக்கு முடியலன்னு சொன்னா, எங்கு வெயில் இல்லாம உனக்கு எங்க இருக்கோ நீ அங்கு ஊழியம் செய்யலாம். ஆனால் நீ கட்டாயம் ஊழியம் செய்தே ஆக வேண்டும், உன்னைதான் இதற்கு தகுதி உள்ளவனாக நாங்கள் தெரிந்தெடுத்துக்கிறோம் சொன்னார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, எனவேதான் அவர் நினைச்சதாரான்னு சொன்னா, எங்கு வெயில் இல்லையோ அங்க பார்த்து போனாராம். அப்படி போய் தான் இந்த மலை ஏரியாக்களை பார்த்து அவர் வந்துதான் இந்த இடத்துல இந்த கொடைக்கானல் மலை பகுதியில அவர் பல ஊழியங்கள் செய்தபடினால்தான் அவருடைய நினைவாக அந்த மோயர் பாயிண்ட் இங்க இருக்கிறது. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ எதுக்கு சொன்னேன்னு சொன்னா, ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனையும் தேவனால் தகுதிப்படுத்த முடியும். அப்படித்தானே? கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவது. இந்த காலவேளையில நம்மை பாத்திரங்களாக கர்த்தர் மாற்ற விரும்புவார். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக மாற்றுவதற்கு கர்த்தரால் முடியும். ஒரு முதல் பாத்திரவான். எதற்கு நாம் பாத்திரவான்களா இருக்கணும்? வாசித்து பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படிதான் வாசிக்கிறோம் பாருங்க. ரொம்ப பவுலடிகளா ரொம்ப அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் கர்த்தர் நிமித்தமாக கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி உபதேசம் என்னவென்றால், வாசிங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருங்கள் என்று சொல்லு. முதலாக எதற்கு பாத்திரவான்கள் இருக்கணுமோ? அழைப்புக்கு பாத்திரவான்கள். எவரை ரோமர் 8 சொல்வார், எவரை அழைத்தாரோ அவரை எழுதி சேர்க்கிறார், முன்குறித்திருக்கிறார். அப்போ முதலாக நாம் எதற்கு பாத்திரவான்கள்? அழைப்புக்கு. இந்த இடத்துல வருவதற்கு we are eligible to call for from the Lord. ஆண்டவர் இடத்திலிருந்து ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு திருமண வீடு இருக்கிறது. அந்த திருமண வீட்டுக்கு 1000 பத்திரிகைகளை அடித்திருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் யார் எதற்கு தகுதி உள்ளவர்கள்? அந்த திருமண வீட்டிற்கு வருவதற்கு தகுதி உள்ளவர்கள். ஆனால் எல்லோரும் மணமகன் அல்ல, எல்லோரும் மணமகள் அல்ல. அப்படிதானே? ஆமா, அப்படிதானே? ஆமா. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் சீட்டு தான் இருக்குது. ஆனா 10 பேர் என்ன செய்யறாங்க? அதுக்கு என்ன செய்யறாங்க? அடுத்தது நான் தான் சீஃப் மினிஸ்டர், அடுத்தது நான் தான். எல்லோருக்கும் கனவு இருக்கிறது. ஆனா சீட் எங்க எவ்வளவுதான் இருக்கு? ஒண்ணுதான் இருக்குது. என்ன செய்யறது? பல சீட்டுகள் இருந்தா நல்லா இருக்கும் போல் தெரியும். போட்டோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இது போல எல்லோரும் அழைப்புக்கு பாத்திரவான்கள், அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்கள். பாருங்க, ஒரு இன்டர்வியூ இருக்கிறது. இப்போ அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாமே. இல்ல, இப்ப டிஆர்பி வைக்க போறாங்க. அவங்க சொல்றாங்க 3300 போஸ்ட் சொல்றாங்க. எத்தனை போஸ்ட் போட போறாங்க தெரியல. 3000 போஸ்ட்ல 3 லட்சம் பேரை என்ன செய்வாங்க? அழைப்பார்கள். ஆனா இந்த 3 லட்சம் பேரும் அழைப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். இப்போ அந்த டெஸ்ட் முடித்தவர்கள், எம்ஏ முடித்தவர்கள், பிஎட் பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் they are only eligibility to call. அவ்வளவுதான். ஆனா எல்லோரும் அந்த வேலைக்கு தகுதி உள்ளவர்களா? இல்லை. அழைப்புக்கு தகுதி உள்ள இவ்வளவுதான். ஒரு கால் லெட்டர் வரும். இல்லை என்று சொன்னால் ஒரு எக்ஸாம் எழுதுவார்கள். அதுல ஒரு கட் ஆஃப் மார்க் போடுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதி உள்ளவர்கள். இவ்வளவுதான். இது போல பவுல் சொல்றார், முதல்ல நீங்க அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் உங்களை அழைக்கணும்னா உனக்கு ஒரு தகுதி வேண்டும். என்ன தகுதி வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவனே நீர் ஒருவர் போதும் என்று சொல்லி நீங்கள் அவரை நம்ப வேண்டும். அப்படின்னா யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறார்களோ, அதுதான் அவர் சொல்ற, எவரை முன்குறித்தாரோ அவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இந்த கால வேளையில நம்ம அழைக்கிற ஆண்டவர் ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. மகனே, மகளே, நீ எனக்கு வேண்டும். மகனே, நீ எனக்கு வேண்டும். மகனே, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த கால வேளையில அந்த அழைப்பை பெற்றிருக்கிறீங்களா? எஸ், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகரை கர்த்தர் அழைத்தார். ஒவ்வொருவரையும் நம்ம வேதத்துல நிறைய பார்க்க முடியாது, உள்ள போக வேண்டாம். வேதத்துல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மோசே எப்படி அழைத்தார் பாருங்க. முச்செடிக்கு முன்னால் அழைத்தார் இல்லையா? எலிசா எப்படி அழைத்தார்? சால்வையை போட்டு அழைத்தார். ஒவ்வொருவரையும் பேதுரு எப்படி அழைத்தார்? ஒரே ஒரு வார்த்தையினால் அழைத்தார்.
பலரை பலவிதமான முறையிலே கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகினும் எல்லோரும் அழைப்புக்கு பாத்திரவான்கள். இந்த காலங்களிலே நாம் இயேசுவினுடைய அழைப்புக்கு பாத்திரவர்களா இருக்கலாமா? இரண்டாவதாக நாம் எதற்கு பாத்திரவங்களா இருக்கணுமானா, லூக்கா 21:36 வாசிக்கும் போது, அப்போ நம்ம சொல்லிட்டேன், இப்போ ஒரு இன்று நடக்குது. இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? இப்போ அழைத்திருக்கிறார்கள் எல்லாம். அந்த இன்றைக்கு யாரெல்லாம் வந்திருக்க எல்லோரும் இந்த அழைப்பை பெற்றபடினால அந்த நேர்முக தேர்வுல கலந்து கொள்வதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள். இப்போ வாசிப்போம் லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ இப்ப இரண்டாவதாக அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறது மட்டுமல்ல, மனுஷகுமாரன் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நாம் பாத்திரவான்கள். We are eligible to stand in front of our Lord. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ யாரெல்லாம் இதான் சொன்னேன், அழைக்கப்பட்டது ஓகேதான். ஆனா எத்தனை பேர் அதுல கட் ஆஃப் மார்க் பண்ணி பாஸ் பண்ணாங்களோ இவங்க எல்லோரும் எதற்கு பாத்திரவான்கள்? இப்போ தகுதி உள்ளவர்கள் நிற்பதற்கு. எதற்கு தகுதி? இது அடுத்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும். அப்போது இந்த இந்த நம்ம படித்த பட்ட படிப்பு, பட்டய படிப்பு, எல்லா ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சான்றிதழ், அது எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க போனோம்? அங்கு ஒரு நேர்முக தேர்வாளர் இருப்பார். அவருக்கு முன்பதாக நம்முடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து கொண்டு அவருக்கு முன்பதாக நாம் இருக்க வேண்டும். இப்ப நம்ம எதற்கு பாத்திரவான்கள்? அழைப்பிற்கு மட்டுமல்ல, அந்த அழைப்பு தாண்டி அடுத்த ஸ்டெப் வந்துட்டோம், நிற்பதற்கு பாத்திரவான்கள். ஆனால் வேலைக்கு நோ. எல்லோரும் அந்த 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 இன்றி நேர்முக தேர்வில் அட்டென்ட் பண்ண எல்லோரும் வேலைக்கு பாத்திரவான்கள் அல்ல. அது நாம முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஒரு டிஇடி எக்ஸாம் 8 லட்சம் பேர் எழுதுறாங்க. 8 லட்சம் பேரும் வேலை கிடைக்குமா உங்களுக்கு? 8 பேருக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமே இல்லையா? இருக்கிற வேலையெல்லாம் ஊத்தி முடிட்டு இருக்கும் போது இப்ப புதிய வேலை எங்க கிடைக்கும்? அப்படித்தானே? அப்படித்தானே? நமக்கு எல்லாரும் ஒரு எண்ணம் உண்டு. என்னன்னா, படிக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைப்போம். ஆனா வேலை நமக்கு எங்க கிடைக்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்கணும். பாத்தீங்களா? நமக்கு வேலை கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்கணும். ஆனா நம்முடைய பிள்ளைகளை எங்க படிக்க வைப்போம்? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா எங்க போய் வேலை போடுவாங்க இல்லையா? அது போலதான். சரி, அது போட்டோம். அப்போ அழைப்புக்கு பாத்திரவான்கள் மட்டுமல்ல, அவர்கள் மனுஷகுமாரனுக்கு, அதாவது ஒரு நேர்முக தேர்வில் எப்படி நிற்கிறார்களோ அதுபோல தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதா, அப்போ முதல்ல அழைப்புக்கு பாத்திரமாச்சு. அந்த அழைப்புக்கு அடுத்த ஸ்டெப்ல ஆண்டவர் தம்மை தனக்கு முன்பதாக நிற்க வைத்து, உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அந்த வேலைக்காரர் சொன்னா. பாத்தீங்களா? ரெண்டு வேட்டை சொன்னா. மூணாவது என்ன சொன்னா? பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே என்று சொன்னார். நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். அப்படித்தானே? சரி, போ அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ இப்படி ஒரு இடத்துல நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். முடிச்சுட்டு ஒரு அம்மாவும் மகளுமா என்னை சந்திக்க வந்தா, ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் வச்சுட்டு, ஐயா, இந்த என்னுடைய மகள் இவ்வளவு படிச்சிருக்கிறாயா, நீங்க சொன்னது மாதிரி இன்று அட்டன் பண்ணிட்டாயா, இத்தனையோ இன்று அட்டன் பண்ணிட்டாயா, நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிட்டாயா, ஆனா வேலை மட்டும் கிடைக்கலையா. நான் சொன்னேன், அடுத்த இன்றையில உங்களுக்கு கட்டாயம் உங்கள் மகளுக்கு வேலை கிடைக்கும். 4 மாதங்கள் கழிந்தது. இந்த பேங்க் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அவர் இப்போது ஒரு பாண்டியன் கிராம் பேங்க்ல ஒரு கேஷியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு அந்த நன்மையான காரியங்களை செய்வாங்க. மூன்றாவதாக, அப்போ நாம் செய்திக்கு நம்முடைய முடிவு வேலையை நாம் தொட்டு இருக்கிறோம். அதனால நான் முடிச்சிடுறேன். மூன்றாவதாக, அழைப்புக்கு பாத்திரவான் மட்டுமல்ல, மனுஷகுமாருக்கு முன்பு நிற்பதற்கு பாத்திரவான் மட்டுமல்ல. இப்பதான் அங்க மேட்ரு வர்றேன். அவன் சொல்றான், இனி உம்முடைய குமாரன் அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதி இல்லை. அவர் சொன்னார், மகனே, இல்ல, உனக்கு தகுதி இருக்கு. நமக்கு ஒரு தகுதியும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே, உனக்கு தகுதி இருக்கு. இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பு கண்மணிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார்,
மனுஷன் உனக்கு ஒரு தகுதியல்வன்னு சொல்றான். நான் சொல்றேன், உனக்கு எல்லா தகுதி இங்க இருக்கிற தகுதி இருக்குது. உன்னை அழைப்பதற்கு தகுதி இருக்குது. நீ எனக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதி இருக்கிறது. அடுத்தது கடைசியாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி நான் படிக்கிறேன். வாசித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுது. அப்போ இந்த 7 சபைகள் இருக்கிறது. 7 விதமான 7 ஆசியாவுடைய 7 சபைகள் தூதனுக்கு, ஒவ்வொரு சபையின் தூதனுக்கு எழுதும் போதும் ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இப்படி கொஞ்சம் நிறைய காரியங்கள் சொல்லுவோம். 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 3ஆம் 5ஆம் வசனம் வாசிங்க. எஸ், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரத்தை தரிக்க கொடுப்பேன் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில அப்போ மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்பதற்கு மட்டும் பாத்திரம் அல்ல, அவருக்கு முன்பதாக வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட இருப்பதற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த கால வேளையில் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆம், நம்மை அழைத்த ஆண்டவர், அவருக்கு முன்பதாக நிற்க வைத்திருக்கிற ஆண்டவர், அவரோடு வெண்வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நம்மை கொண்டு போவதற்கு, அவரோடு கூட நம்மை நித்திய காலமாக இருப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக நம்மை மாற்றுவதற்கு தேவன் சித்தம் உள்ளவர். இந்த கால வேளையில அன்பு தேவ பிள்ளைகளை ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கட்டுமா? ஆம், இந்த ஒரு மனிதன், அவருடைய பேர் வில்லியம் போத் என்று உங்களுக்கு எல்லாரும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் தன்னுடைய அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல அவருடைய பாஸ் சொல்லு அவரோட தலைமை போதர் சொன்னாரா, எனக்கு ஒரு வேலை வேண்டும். அப்போ அவர் சொன்னாரா, இந்த மக்கள் வெளியே உள்ள வரும்போது வெளியே கழட்டி போடுற ஷூவை துடைக்கணும்னு சொன்னார். அவருக்கு ஆர்வத்தோடு செஞ்சு கொண்டே இருந்தார். சாமுவேல் அவருக்கு இந்த வில்லியம் பூத்தை பார்த்து பயங்கர போறாங்க. ஏன்னா இவ்வளவு இந்த தாழ்மையோடு இந்த காரியத்தை செய்கிறாரு. அப்போ நான் எதுக்கு சொன்னேன்னா, கர்த்தர் நினைத்தார் எப்பேற்பட்ட தகுதி இல்லாத மனிதனையும் என்ன செய்ய முடியும், தகுதி உள்ளவனாக மாற்ற முடியும். அதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன். அப்போ பல நாட்கள் இந்த வில்லியம் போத் இந்த ஷூவை, அந்த மக்கள் வெளியே கழட்டி போடுகிற ஷூவை துடைக்கும் பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் சாமுவேல் கூப்பிட்டு சொன்னார், இனி வெளியில இல்ல, உன்னுடைய வேலை ரூமுக்குள்ளால் இருட்டறையில் இருந்தா அந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லி, அப்படியாவது அவர் விட்டுட்டு போயிடுவார்னு நினைத்தார். அப்பவும் தன்னுடைய வேலையை அவர் உண்மையாக செய்து கொண்டே இருந்தார். அந்த சபை ஒரு பெரிய சபை, ஆயிரக்கணக்கான விசுவாசி உள்ள சபை. அப்போ ஒரு நாள் ஒரு 3 நாள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. வெள்ளி சனி ஞாயிறு. ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரர் அங்கு வளர்ந்தால், வரம் பெற்ற தீர்க்கதரிசி அவர், நோய்களை குணமாக்க வரம் உள்ளவர். அவர் செய்தி கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை செய்தி கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணி சொன்னாராம், சாயங்காலம் என்னால் வர முடியாது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு, என் உடம்பு சரியில்லை, நான் வரலன்னு சொன்னார். இந்த சாமுவேலுக்கு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. ஏன்னா பயங்கரமான கூட்டம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேக வியாதிஸ்தர் வருவார்கள், என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாமல் ரொம்ப வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது கொண்டே நின்றார். முழங்கால் படிட்டு சொன்னார், ஆண்டவரே, இப்படி என்னை நீ வேதனை அவமானப்படுத்தி விட்டுருக்கப்பான்னு சொல்லி கதறிக்கொண்டு சொன்னார். ஆண்டவர் ஏசப்பா சொன்னாங்களாம், மகனே கவலைப்படாத, இன்றைக்கு உனக்கு செய்தியாளர் இருக்கிறார், யார் என்று சொல்லி கேட்டார். ஷூ துடைத்துக் கொண்டிருக்கிற வில்லியம் போத்து அன்னைக்கு பிரசங்கம் பண்ண சொல்லு என்று சொன்னார். இவருக்கு நம்பவே முடியல. போய் வில்லியம் போத்து அழைத்து சொன்னாராம், தம்பி, இன்றைக்கு சாயங்காலம் இரவு ஆராதனை நீதான் செய்தி கொடுக்க வேண்டும். அவர் சொன்ன, ஐயோ, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும். என்ன தெரியும்? வெளியில இருக்கிற மக்கள் கொடுக்கிற ஷூவை அதை துடைத்து அழகாக பாலிஷ் பண்ணி கொடுக்க மட்டும்தான் எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாது. இல்ல, நீதான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார், அதனால் நீதான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த எழுப்பி நல்ல ஒரு துணியை இப்ப சொன்னார்ல, அந்த மனந்திரி அப்பா சொன்னது மாதிரி புதிய வஸ்திரத்தை கொடுங்கள் சொன்ன மாதிரி புதிய வஸ்திரம் எல்லாம் கொடுத்து அவரை மேடையிலே கொண்டு வந்தார்கள். பாடல் ஆராதனை முடிந்தது, செய்தி நேரம் வந்தது. அவர் மேலே ஏறி நின்று, இதுவரைக்கும் அவர் ஒண்ணுமே தெரியாது,
மேடையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். பிரசங்கத்தை ஆரம்பித்தோடு அந்த இடம் தேவ மகிமை நிரம்ப ஆரம்பித்ததா. தேவ பிரசன்னத்தினால் அங்கு நிரம்பி அநேக மக்கள் அழுது 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 மனமுடைந்து தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த வெள்ளிய போதுதான் நம்முடைய நிறைய மிஷனரிகள் ஒருவர் நம்ம சல்வேஷன் ஆர்மி என்கிற ஒரு இயக்கத்தை இந்தியாவில் ஆரம்பித்த ஒரு மனிதர், அவர் தான் வில்லியம் போத். அவரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். நான் என்ன சொல்றேன் சொன்னா, ஒருவேளை நம்மை பார்க்கும்போது இவ்வளவுதானே என்று சொல்லி மக்கள் ஒரு நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் சொன்னேன் இல்லையா, அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். இந்த ஆலயத்திற்கு இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். இன்னும் அநேக ஊழியர்களை நீங்கள் தாங்க முடியும். இன்னும் அநேக ஊழியர்களை நீங்கள் செய்ய முடியும். கர்த்தர் உங்களை அருமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மேலும் உயர்த்துவார். இந்த காண்கிற அளவில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீங்கள் மேன்மையுள்ளவர்களாக உங்களை கர்த்தர் அழகாக உங்களை மாற்றுவார். சேர்ந்து பாடலாமா? எஸ். இந்த காலை வேளையில அழைத்த ஆண்டவர், நம்மை நிற்க வைத்த ஆண்டவர், அவரோடு கூட நடக்க வைத்த ஆண்டவர், வெண் வஸ்திரம் தரித்து வெள்ளை சிங்காசனம் நம்மை உட்கார வைக்கிற ஆண்டவர். படமல சென்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கொருத்தா கோலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன்பு, ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த வார்த்தை நாளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். முடிந்த அளவு எங்களுக்கு உதவுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பளித்தவங்களை அவருக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.